வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் பார்த்தீங்கன்னா விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு. அதையும் பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதியெல்லாம் ஒதுக்கி அறிவிப்பும் வெளியாகிட்டு இருக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு 8 தொகுதி ஒதுக்குறது பார்த்தீங்கன்னா தேமுதிகவுக்கு பார்த்தீங்கன்னா 10 சீட்டு ஒதுக்கியிருக்காங்க. 9 சட்டமன்ற உறுப்பினரும் ஒரு சீட்டு வந்து மாநிலங்கள் உறுப்பினரும் ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏன் வந்து 10 சீட்டு கொடுத்தீங்க, ஏன் நீங்கள் கட்சியில் ரொம்ப நாளாக இருந்தீங்க, உங்களுக்கு ஏன் வந்து சீட்டு கம்மியாக கொடுத்துருக்காங்கன்றாங்க. அவர் ஏற்கனவே 2011 எதிர்கட்சியாக இருந்தவர். அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் வேட்பாளர்ன்றது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தெளிவாக விளக்கம் கொடுத்துட்டாப்புல. இதுக்கு மேலேயும் வந்து அதிமுக சார்பாக இருக்கிற கூட்டணி கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கள் திமுக மீது வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணன் தொல் திருமாவளவன் மீது விமர்சனம் அதிகமாக வச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து திமுகவுக்கு முட்டு கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே 6 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட இடத்துல இன்றைக்கி 8 தொகுதிகள் வாங்கியிருக்காங்க. அவங்க கட்சியை இன்னும் இப்போ 2021 அதிகபட்சமாக வளர்ந்துருக்கு. தேர்தல் அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சி. அது மட்டும் இல்லாமல் 2026 இன்னும் அந்த கட்சி வலுப்படுத்துறதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளையுமே பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்காக தான் 2 சீட்டுகள் அதிகமாக வழங்கப்பட்டது. உடனே வந்து பார்த்திங்கன்னா தேமுதிகவுக்கு ஏன் இப்போ வந்த கட்சிகளுக்கு மட்டும் ஏன் வந்து 10 சீட்டு கொடுத்தீங்கன்னு சொல்கிறீங்க? அவர் அதை தான் சொல்கிறாப்புல. தெளிவாக அண்ணன் திருமாவளவன் வந்து தெளிவாக விளக்கம் கொடுத்துட்டாப்புல. இதுக்கு மேலே என்ன விளக்கம் கொடுக்கணும்? இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒருத்தர் வேல்முருகன் அவருக்கு ஒரு சீட்டு, எனக்கு தெரிஞ்சு ஒரு சீட்டு கொடுக்குது. அந்த சீட்டை தூக்கி திருமாவளவன் அண்ணனுக்கோ இல்லை கருணாசு இல்லை எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களுக்கு கொடுத்தா கூட ஜெயிச்சுட்டு போயிடுவாப்புல. அவருக்கு என்ன பர்சன்டேஜ் ஓட்டுக்கு பண்ருட்டியை தவிர்த்து மற்ற எந்த தொகுதியிலுமே அவருக்குலாம் வேட்பாளர் கிடையாது. இப்போ 234 தொகுதியில் தனித்து நிற்கிறேன்றாப்புல. 1% ஓட்டை கூட அவரால் காமிக்கவும் முடியாது. நீங்கள் எத்தனை அவதூறுகளை திமுக மீது வேல்முருகன் அவர்கள் பரப்பினாலும் அது எடுபடாது. அப்போது கட்சியில் உங்களுக்கு நீங்கள் கேட்ட வந்து தொகுதியை ஒதுக்கியிருந்தா நீங்கள் அப்போ முட்டு கொடுத்துருப்பீங்களா திமுகவுக்கு? இப்போ நீங்கள் கேட்ட தொகுதிகளை ஒதுக்கலைன்றதுனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க? திமுக மீது விமர்சனம் வச்சுட்ருக்கீங்க. அங்கங்கே பேட்டி கொடுத்துட்டு நீங்கள் என்ன தான் விமர்சனங்களை வைத்தாலும் சரி, விமர்சனங்கள் அடுக்கடுக்காக வச்சுட்டே இருங்க.